மனசாட்சிடா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, காதலிக்க நேரம் இல்லை, எனக்கும் காதலிக்க நேரம் இல்லை, சாரி, ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு லவ். ஸோ பழைய படம் காதலிக்க நேரம் இல்லை, நம்ம முத்துராமன் சார் நடித்தது. அதுக்கப்புறம் அந்த டைட்டில் இவங்களுக்கு தான் வச்சுருக்குறாங்க. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் போயிட்டு வந்தேன். நேற்று ப்ரீமியர் ஷோவும் போனேன், இன்றைக்கும் போனேன். 2 வாட்டி போயிட்டு வந்தேன். சும்மா போர் அடிச்சுது போது போல். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் 2025. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும், மன நிம்மதி பொங்கட்டும், சந்தோஷமாக இருங்க எல்லாரும், எல்லா மக்களுக்கும். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி பொங்கல். ஸோ படத்துக்கு வரும். ஜெயம் ரவி அண்ணன் இருங்க பாய் லைட்டாக தான் இருக்குது இல்லை, மற்றபடி படத்தில் ஒன்று ஃபுல்லாக லவ் தான். மற்றபடி படத்தில் லவ் தான் ஃபுல்லாகவே. நித்யாமேனன் செம அழகாக இருந்தாங்கப்பா படத்தில், வேறு லெவலு. அவங்க தான் மெயின் கேரக்டரு. இன்னும் ஆக்சுவலாக படத்தோட கதை தானே, ஜெயம் ரவி சார் ஒரு பொண்ணை என்கேஜ் பண்ணுவார், லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து அவரோட ஆசை என்னென்னா, அவருக்கு குழந்தை பெற்றுக்க தேவையில்ல, நார்மலாக என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், பாப்புலேஷன் ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்ல, அவரோட தாட்டு. அவங்க டிஜே பானு, அவங்க மாடர்ன் லவ் சென்னையில் ஒரு எபிசோட் பண்ணியிருப்பாங்க அசோக் செல்வன் சார் கூட. கண்ணு தெரிகிற மாதிரி இருக்காது, கண்ணு தெரியும், ஆனால் கடைசியில் கண்ணு தெரியாத மாதிரி ஒரு லேடி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் டிஜே பானு. அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ஆக்சுவலாக ஜெயம் ரவி ஃபியான்சியாக இருப்பாங்க படத்தில். கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜில் அவங்க ஒரு மாடல், ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் மாடலு. திடீர்னு அவங்க ஃப்ரான்ஸ் ஊருக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வரும்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க வரலை. அதோட ஜெயம் ரவியோட ஃபஸ்ட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்கேஜ்மெண்ட்டு வரைக்கும் போய் அந்த பொண்ணு வரலை. ஸோ அதோட ஃபெயிலியர். நித்யா மேனனுக்கும் நம்ம ஜான் கொக்கன் இருக்கார்ல, வேம்புலு சார்பட்டா வில்லன், அவர் தான் நித்யா மேனனும் அவங்களும் 5 வருஷமாக லவ் பண்ணுவாங்க, 4 வருஷம் சம்திங். திடீர்னு அவர் சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு அவரோட வீட்டுக்கு வந்து நித்யா மேனன் மேடம் போவாங்க. போகும்போது இவர் வந்து நித்யா மேனனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட ஜெல்சா பண்ணிட்டு இருப்பாப்புல. நித்யா மேனன் ஷாக்கில் ஒயின் பாட்டில் போட்டு உடைச்சாங்கட்டு. அந்த ஒயின் பாட்டில் எனக்கு குத்துந்தவரை நான் 1 வாரம் வச்சு குடிச்சிருப்பேங்க. ஒயின் பாட்டில் அசால்ட்டாக போய் வச்சிட்டாங்க. பேர் புத்தி எங்கே போகுது இப்போ? நான் குடிகாரன், நான் கொஞ்சமாக சரக்குலேருந்து இப்போ தான் வெளில வந்துட்டுருக்கிறேன் வீடியோ போட்டதுனால. மறுபடியும் இந்த வைனெல்லாம் சரக்கு தேட்டரில் பார்த்தாலே சரடிங்கன்னு தோணுச்சு. சரி, ஒயின் பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிட்டாங்கன்னு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் போடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நிவேதான்ற பேர் நித்யா மேனன் மேடமுக்கு குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசை இருக்கும். அதனால் சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க சர்வே பண்ணுவாங்க. ஸ்பெர்ம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போயிட்டு ஒரு டோனாரை வந்து அவங்க செலுத்திப்பாங்க. அது மூலயமா ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. இத்தனைக்கும் நம்ம யோகி பாபான் ஆக்டிங் அவர் வேறு லெவலில் இருந்தது. அவரோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது. காமெடியும் டைமிங்கில் ஒரு சில காமெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வினய் சார், நம்ம உன்னாலே படத்தில் எவ்வளோ பெரிய ஹீரோவாக பார்த்துருக்கோம். இதில் ஒரு கே கேரக்டரை பண்ணியிருக்கிறாரு. நல்லா தான் இருந்தது. கடைசி கிளைமேக்ஸில் அவர் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கே மேரேஜ், அது நல்லா ட்விஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க நம்ம டேரக்டர் கிருத்திகா உதயநிதி. எப்படி சிஎம் ஒய்ஃபுங்க. சரி, அந்த நல்லா ட்விஸ்ட் இருந்தது அந்த அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஜெயம் ரவி அண்ணன், யோகி பாபா அண்ணன், வினய் சார் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்படியே போவாங்க. இவங்களும் அந்த ஸ்பெர்ம் டோனரில் குழந்தை பெற்றுருவாங்க. ஜெயம் ரவி சாரும் அவர் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரு, நித்யா மேடம் வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனர். 2 பேரும் ஒரு ஹவுஸ் பில்டிங் ப்ராஜெக்டில் சந்தித்த பிறகு பெங்களூரில் ஒரு எக்ஸ்போவில் சந்தித்த பிறகு நிறைய பேர் பேசிப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க, இருப்பாங்க. அதுக்கப்புறம் லவ் வரும். அப்புறம் இன்டர்வல் வரைக்கும் நல்லா இருந்ததுங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருந்தது. ஓகே, ஆவரேஜ். இந்த காலத்து சொசைட்டி 2K கிட்ஸ் பண்ணுற அலப்பறைங்கெல்லாம் இருக்குது இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்லி 1 நைட் ஸ்டாண்டு ரூம் மட்டும் பண்ணிக்கலாம்டா, அதோட போயிடலாங்கிற ஸ்டைலில் இருக்குது படம். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த எங்கேஜ் ஆன எக்ஸ்லவர் மறுபடியும் ஜெயம் ரவி சாரை பார்க்க வருவாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் மறுபடியும் கட்டி பூச்சிடுவாங்க. நீ என்னை விட்டுட்டு, ஆமாம் நீ மட்டும் என்னை விட்டு போனேன்டி என்கரேஜ்மெண்ட்டில், இனிமேல் நான் ஒன்று எப்படி லவ் பண்ணேன் சொல்லிட்டு
நான் அவளை தான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ இனிமேல் என்ன லவ் பண்ணல, அவ்வளோதான் நீ லவ் பண்ணுற. ஆமாண்டி இப்படி இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு நல்லா இருந்திருக்கும். ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஜெயம் ரவி சார் வந்து அந்த பையன் பிறந்துடும். அவங்க நித்யா மேம் வந்து டோனாரில் குழந்தை பெற்றுப்பாங்க. ஒரு பையன் பிறந்துடும். அந்த பையனுக்கு ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க அப்பா யாருன்னு கேட்குறாங்க. சின்ன வயசுலேருந்து எதுவுமே பதில் வரல. ஸோ வராததுக்கு ஜெயம் ரவி சார் திடீர்னு வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி அந்த ஃபேமிலியிலேருந்து அவனுக்கு ஃபுட்பால் கற்றுக் கொடுத்து, லால் சாரோட ஆக்டிங், அப்பா ஆக்டிங், அவரும் சிங்கிள் பேரண்ட்டாக நடிச்சிருப்பார். ஜெயம் ரவிக்கு நல்லா இருக்கும் அவரோட ஆக்டிங்கும். ஒரு பாசம் ஓரளவு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ லால் சார், ஜெயம் ரவி சார் அந்த பையன் கூட அப்படியே விளையாட மிங்கிளாக ஃபுட்பாலும் கற்றுக் கொடுப்பான். அந்த பையன் வந்து ஸ்கூல் காம்படிஷனில், ஃபுட்பால் காம்படிஷனில் ஜெயிச்சிருவான். இன்னும் அன்பு பெருக, காதலும் இவங்க 2 பேருக்கு பெருகிச்சு. ஜெயம் ரவி சாருக்கும் நித்யா மேனுக்கும் பெருக லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த டோனார் வந்து ஜெயம் ரவி சாரும் வினய் சாரும் யோகி பாபு சார் 3 பேருமே அந்த ஸ்பெர்ம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் இவங்களும் ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த பிறகு இவங்களும் ஜெயம் ரவியானோட ஸ்பெர்ம் தான் ஆக்சுவலாக அந்த பையனாக இருப்பான்னு ஒரு தாட் இருக்குது. அதோட முடிச்சிட்டாங்க படம். கிளைமேக்ஸோட முடிஞ்சிச்சு. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான். கடைசியில் ஒரு டைலாக் கேட்டிருப்பாங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உனக்கு ஆசையாக இருக்கா நித்தியம் என்ன அப்படின்றாங்க. மற்றபடி 2K கிட்ஸ் காதல் எப்படி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகுதோ, இந்த காலத்து ஜென்ரேஷன் மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் இல்லை சைஸுக்கு நேராக மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிற காதலுக்கு காதலிக்க நேரமில்லை சொல்லுது. பாய்.